ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீது. ஸோ எல்லாருமே நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நமாஸுக்கு போகிறோம். உள்ள சிக்கன் 65 மாதிரி கொஞ்சம் பிரியாணி போட்டுட்ருக்கோம். Assalamu alaikum guys. So this is Umar, a 5th year medical student from Kazan State Medical University. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீது. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பள்ளிவாசல் போகிறோம் ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நான் மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்களும் ரெடி ஆகிட்டாங்க. சரி, இப்போ எல்லாருமே நம்ம கிளம்ப போகிறோம். லெட்ஸ் கோ. ஸோ எல்லாருமே நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் போயிட்டுருக்காங்க நமாஸுக்கு தான். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மாஸ்க் கசானில். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. லைக் ஒன் ஆஃப் த பாஷ் ஏரியா இது கசானில். இப்போ நம்ம நமாஸுக்கு போகிறோம். உள்ள என்ட்ரி ஆகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமாஸ் முடிச்சிட்டோம். நமாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மாஸ்க் வெளியே சரியான மழை. ஈதும் ஈதல்லாத அன்னைக்கு நல்லா மழை. எல்லாம் இன்னும் வெளியே போகாமல் அங்கே நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பார்த்தா. நாங்களும் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கோம் எல்லாருமே. இப்போ நமாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல் போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கசான்லேயே வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாஸ்க் அதாவது பள்ளிவாசல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் இருக்கிற இடம் தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாமே இதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து இவங்க ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மற்ற மாஸ்க்கு நம்ம கசானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இருக்கிற மார்பிள்ஸும் சரி கீழே இருக்க அந்த கார்பெட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறதால இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மாஸ்க் இன் கசான். ஸோ நம்ம நமாஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா திங்ஸ் வாங்கணும் சமைக்கிறதுக்கு. ஸோ சிக்கன் வாங்குறதுக்காக நம்ம இங்கே கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் உங்களுக்கு சிக்கன் இப்படி தான் கிடைக்கும். ஸோ தான் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணி சிக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கலாம். ஸோ நமாஸ் முடிச்சாச்சு. நமாஸ் முடிச்சுட்டு கடைக்கு போய் தேவையான திங்ஸும் வாங்கியாச்சு சமைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம். அதாவது வந்து கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இதான் சமைச்சிட்ருக்கோம். சிக்கன் 65 மாதிரி கொஞ்சம் பிரியாணி போட்டுட்ருக்கோம். எப்படியும் லேட் ஆகிடும். அது கிச்சன் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது ஏன்னா சமைச்சதால். ஸோ நெக்ஸ்ட்டு சமையல் தான். முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பார்ப்போம். ஸோ பக்ரீது நம்ம சாப்பிட்டாச்சு ஹாஸ்டலில் சமைச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிருக்கோம். ஸோ எங்கே போகிறேன்னு சொல்லி அப்படியே நீங்கள் கண்டினியூஷனில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். போகலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு லாங் ரைடு வந்தோம் வெளியே. உங்களுக்கே தெரியுது எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி. இதான் வந்து நம்ம காரில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து போகிறது எங்கன்னா ஒரு வேறு ஒரு டவுனுக்கு. ஸோ அப்படியே பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டின்னு சொல்லி. உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. அவுட் சைட் ஆஃப் ரஷ்யா, அதாவது அவுட் சைட் ஆஃப் ரஷ்யா இல்லைங்க, சாரி, அவுட் சைட் ஆஃப் கசான். நீங்கள் வேறு ஒரு சிட்டிக்கு போனோன்னா கசான்லேருந்து இதுதான் ஹைவேஸு. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு ஃபுல்லாக க்ரீனரியான ரோட்ஸ் உங்களுக்கு இந்தியாவில் இந்த மாதிரி பார்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து ரஷ்யாவோட தாஜ்மஹால். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தாஜ்மஹால் லுக்கு மாதிரி இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் முன்னாடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரஷ்யாவில் வேறு ஒரு டவுனுக்கு வந்திருக்கேன். இந்த டவுன் பேர் வந்து போல்கார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும் ஒரு லுக்கு. தாஜ்மஹால் மாதிரினா ஆமாங்க, இது வந்து அந்த லுக்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இட் லுக்ஸ் ஆக்சுவலி தாஜ்மஹால். இது வந்து பார்த்திங்கன்னா தத்ரஸ்தானில் தான் இருக்குது, அதாவது கசானுக்கு பக்கத்து சிட்டி. ஸோ இதை வந்து உங்கள் செக்லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும்.
இப்போ நம்ம வந்து இந்த புல்காரில் மாஸ்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து லைக் இவங்க ஒரு மியூசியம் மாதிரி என்னது வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். த ஹேர் ஆஃப் ப்ராஃபெட் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முடி, ஒரே ஒரு ஹேர். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிட்டுருக்கு. நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் புல்காரில். லைக் இங்கே லைட்ஸ் போட்டுட்டாங்க இந்த மாஸ்கில். உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான வியூவாக இருக்குதுன்னு சொல்லி. ரஷ்யா கசான் ரிப்பப்ளிக் ஆஃப் தத்ரஸ்தான் ஸ்டேட்டு, சிட்டி பேர் புல்கார், அதாவது ரஷ்யாவோட தாஜ்மஹால். பார்த்தீங்கன்னா ஈத் டே, அதாவது ஈத் டே முடிஞ்சு இன்றைக்கி 2வது டே. இன்னும் வந்து நம்ம அந்த ரைடு முடியல. அதாவது ஈதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வெளியே சுற்ற போனது. இப்போ வந்து லேஷிவோன்னு ஒரு டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். அந்த டவுனுக்குள்ளே இருக்க மாஸ் தான் இது. வெளியேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்கில் இருக்கிற, அதாவது பள்ளிவாசலில் இருக்க வது பண்ணுற இடம். லைக் எவ்வளோ ஒரு ஒரு கிராண்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்குது. ஒரு வில்லேஜில் ஒரு பள்ளிவாசலில் இவ்வளோ கிராண்டாக ஒரு வது பண்ணுற இடம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே மேலே நான் போய் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். எவ்வளோ ஒரு அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மாஸ்கை. லைக் ஒன் ஆஃப் த நான் பார்த்த ஒரு பியூட்டிஃபுல் மாஸ்கில் இதுவும் ஒன்று. அந்த ஆர்கிடெக்சர் லிட்ரலி லைக் வி ஷுட் டெல் மாஷா அல்லா. ஒரு வில்லேஜில் ஒரு பள்ளிவாசல் இவ்வளோ அழகாதும். லைக் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் வந்து ஒரு சிட்டியில் கூட நான் பார்த்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா ஈதோட செகண்ட் டே, அதாவது ஆமாம் செகண்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் 3 o'clock. உங்களே லைக் இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம கார் லைக் ஹைவேஸில் நின்றுட்டுருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா லைக் சன்ரைஸ் ஒரு 2:30 3 o'clock கூட ஆகல மார்னிங். அது இப்போவே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹைவேஸில் நின்றுட்டு ஸோ நம்ம கார்